இந்த உலகத்தில் இல்லைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது சார். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவீங்க மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மூடப்பட்ட நம்பிக்கை. நம்ம சொல்கிறோம்ல மூட நம்பிக்கைன்னு, கடவுள் இல்லைன்னு. நீங்கள் சைனாவில் போய் சொல்லி பாருங்கள், நம்ம செய்கிற விஷயத்த வந்து ஜப்பானில் போய் சொல்லி பாருங்கள், இவ்வளோயே சார் யூஎஸ்ஏல போய் சொல்லி பாருங்களேன். இப்போ இஸ்லாத்தும் கிறிஸ்டினும் வந்து மார்க்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் உருவாக்கப்பட்டது. ஆனால் நம்ம இப்போ நம்ம பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து மார்க்கமே கிடையாது. கல் தோண்டிய இதுவும் மார்க்கம் தான். ஆனால் கல் தோண்டிய காலத்தோட முன்னோர்கள் வந்து சிறப்பாக வாழ்ந்ததால் அவங்களோட எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது சார். இப்போ எப்படி மருத்துவம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் எப்படி இருந்தது அந்த மாதிரி இது மாதிரி எல்லா துறைக்கும் ஒரு கடவுள் இருக்குது. பார்த்துக்கிறீங்களா? இங்கே இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எது எடுத்தாலும் இப்போ மருத்துவத்துக்கு எந்த கடவுள் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, அதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிந்துண்ணா? தன்வந்தினி. இந்த வம்சத்தை எடுத்தாலே உங்களுக்கு எல்லா மருத்துவமும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஆனால் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தன்வந்திரி தெய்வத்தை வணங்கினாலே எல்லா விஷயம் ஒன்றும் இல்லை. அந்த மூலிகை இப்படி பிடிச்சாலே உங்களுக்கு அந்த மைண்ட் ரீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மூலிகையில் என்ன நடக்கும்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு எலுமிச்சை செடியை பிடிச்சி பாருங்கள், எப்படி இருக்கும்? ஸ்மெல்லு தெரியும். உங்களுக்கு எதனா யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இது மாதிரி ஒரு சில சில வீடியோ உங்களுக்கு ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எடுத்தோன்னே காட்டில் இருக்கிற எல்லா மூலிகையும் பிடிச்சி மைண்ட் ரீடிங் ஆகாது. பேசிக்காக அப்படி பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் தான் என்ன நடக்கும்? நீ சிறப்பாக இருந்தனா உன்னோட ஜென்ரேஷன் ஆகும் இதோட அட்வான்ஸாக மாறிடும். நீங்கள் இல்லை, இந்த உலகத்தில் கஷ்டமானது ஈஸியானது என்னென்னா மற்றவங்களை குறை சொல்கிறது, இல்லைன்னு சொல்கிறது. இல்லைன்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. நான் அப்படி நினச்சிருந்தா உங்கள் எதிர்க்க வந்து நிற்க மாட்டேன். புரியுதுங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம கற்றுக்கின கலையும் சிறப்பாக இருந்ததுன்னா எந்த நூற்றாண்டு வந்தாலும் நீங்கள் அழியவே முடியும். நீங்கள் ராஜராஜ சோழன் எடுத்து பாருங்கள், அவரோட சோடுங்க இல்லைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. எவ்வளோ மன்னருங்க என்ன சோடுகளே தெரியாத இன்னும் எங்கே பண்ணாங்க? நம்ம சிறப்பாக செய்யணும். இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துட்டா நம்ம கலர்ஃபுல்லாக இருப்போம். மஞ்சள் எந்த நாட்டை சேர்ந்து நம்மளுக்கு தான் சேர்ந்து காப்பிரைட் யார் வாங்கி வச்சுக்கிறான்? இதுதான் விஷயம்.